வணக்கம். விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த மாதத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம் குரு பகவானுடைய பேச்சு உங்களுக்கு தெரியும். குரு பகவான் பார்த்திங்கன்னா மே 14ஆம் தேதி இது வரைக்கும் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல இருந்தவர் 8ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். அது மட்டும் இல்லை, குரு பகவானுடைய பயிற்சியான ஒரு 4 நாட்கள் கழித்து ராகு இது பயிற்சி. ராகு பகவான் இது வரைக்கும் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல இருந்த ராகு 4ஆம் இடத்துக்கும் 11ஆம் இடத்துல இருந்த கேது 10ஆம் இடத்துக்கும் பயிற்சி ஆகிறாங்க. ஏற்கனவே சனி பகவான் பயிற்சியாகி உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல கோச்சாரத்தில் சஞ்சாரம் பண்ணுறார். ஆக குரு, சனி, ராகு, கேது இந்த பயிற்சியினுடைய பலன்கள், இவங்க இருக்கக்கூடிய இடம், இவங்க பார்க்கக்கூடிய பார்வை, இவங்க சஞ்சாரம் பண்ணக்கூடிய நட்சத்திரம், மற்ற கிரகங்கள் அத்தனையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுக்கு என்ன நன்மை, என்ன பிரச்சனை, அது மீண்டும் வருவதற்கான வழி என்ன, இதுதான் பார்க்க போகிறோம். அப்படி பார்க்குற போது ஃபஸ்ட்டு உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல சனி. உங்களை அறியாத ஏதோ ஒரு விதத்தில் மகிழ்ச்சி, சந்தோஷம் என்பது இருந்துகிட்டு தான் இருக்கும். 5ஆம் இடம் அப்படின்னாலே காதல். ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் புதுசாக அஃபையருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஆல்ரெடி நான் அஃபையரில் இருக்கேங்கிறவங்களுக்கு உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல் ஆகும். லவ் சக்ஸஸ் ஆகிறது மட்டும் இல்லை, அது மேரேஜில் முடிவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அதோட இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் குரு பகவானுடைய பயிற்சி உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு வந்துட்டார். ஒரு பக்கம் 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு எதிர்பாராத பண வரவே, பொருள் வரவே உண்டு பண்ணுவார். ஏன்னா உங்களுடைய 2ஆம் இடத்தை பார்க்குறார், சனியும் 2ஆம் இடத்தை பார்க்குறார். 2ஆம் இடம் நீங்கள் உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்கள், உங்கள் கையில் பணம், தனம், பொருள் இருப்பதற்கான வாய்ப்பு. அது மட்டும் இல்லை, இந்த காலகட்டங்களில் சனி குருவுடைய பார்வை இந்த மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய 2ஆம் இடத்துல பார்க்குறதுனால யாருடைய பணமாவது நீங்கள் ஹேண்டில் பண்ணுறதுக்கு, கையில் வச்சு செலவு பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அது மட்டும் இல்லை, இது வரைக்கும் எனக்கு முன்னோருடைய சொத்து இருந்துச்சு, அதை அனுபவிப்பதற்கான வாய்ப்புகள், சூழ்நிலைகள், சுச்சுவேஷன் இல்லை, எப்போ வரும்னு தெரியல நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதம் முன்னோருடைய சொத்து இருந்தால் அதை அனுபவிப்பதற்கான வாய்ப்பு, அதன் மூலமாக பொருள் வரவு 14ஆம் தேதிக்கு அப்புறம் தொடரும். ஒருவேளை எனக்கு ஆன்சல் ப்ராப்பர்ட்டி, ஆன்சஸ்டல் ப்ராப்பர்ட்டி இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு மனைவி, கணவன் மூலமாக எதிர்பாராத பொருள் வரவு இருக்குது. அதுக்குமே வாய்ப்பு இல்லைங்கிறவங்களுக்கு, யாருக்கெல்லாம் ரொம்ப நாளாக பென்ஷன் பணம் வரல, பிஎஃப் பணம் வரல, கிராஜுவேட்டி வரல, அரியர்ஸ் வரல, இன்சூரன்ஸ் பணங்கள் வரல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அதெல்லாம் வரும். அல்லது வட்டியோடு சேர்ந்த முதல் அல்லது டிவிடெண்ட் பணங்கள் எதுவும் வரலைனாலும் வந்துடும். ஆக யாருடைய பணமாவது இந்த மாதத்தில் உங்களுக்கு கைக்கு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா, ராகு 18ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு வந்துடுறார். குரு பகவான் பார்வை அங்கே படுது. 4ஆம் இடம் அப்படின்னாலே சொத்துக்கள், எனக்குன்னு கொஞ்சம் இடம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வாங்குவதற்கான வாய்ப்பு. நான் ரொம்ப நாளாக வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு கட்டுவதற்கான சூழ்நிலைகள், நான் கட்டின வீடு வாங்குவேனாங்கிறவங்களுக்கு வாங்குறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி, நிறைய பழைய பொருட்களை கொடுத்துட்டு புதுசாக பொருட்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு, இது அத்தனையும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. அல்லது வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு, வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்கு வாய்ப்புகள் உருவாகும். இதெல்லாம் வாங்கிறதுக்கு எனக்கான பொருளாதார வசதி இருக்கான்னா கண்டிப்பாக உங்களுக்கு கேட்ட இடத்துல பணம், கடன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே உங்களுக்கு இருக்குது. அது மட்டுமல்ல, நீங்கள் யாரெல்லாம் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறீங்க, குறிப்பாக உற்பத்தி சார்ந்த துறைகளில் யாரெல்லாம் இருக்கீங்களோ உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த சேல்ஸு வருமானங்கள் இருக்குது. மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்குமே பரவாயில்ல. பட் அதே சமயத்தில் ராகு உங்களுடைய 4ஆம் இடத்துல 18ஆம் தேதிக்கு அப்புறம் வர்றது, குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். குறிப்பாக அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில். அது மட்டும் இல்லை, சனி பகவான் உங்களுடைய 5ஆம் இடத்தில் இருக்கிறதுனால யாருக்கெல்லாம் ரொம்ப நல்லா கிரானிக்காக நோய் இருக்குது, டிசீஸ் இருக்குது, நிறைய நோயின் காரணமாக மெடிசன் சாப்பிட்றவங்க, மருந்து மாத்திரை சாப்பிட்டும் குணமாகாதவங்களுக்கு நோய் ஏதோ ஒரு விதத்தில் குணமாவதற்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் தொடரும். நோய் மட்டுமல்ல, உங்களுக்கு பெரிய லெவலில் கடன் இருக்குங்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் கடன் அடைவதற்கு, குறைவதற்கான வாய்ப்பு, இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. ஸோ அது மட்டுமல்ல, இந்த காலகட்டங்களில் உங்களை பொறுத்த வரைக்கும் பெரிய லெவலில் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது இந்த மாதம், ட்ரேடிங்கில், ஆன்லைன் பிஸ்னஸில், மியூச்சுவல் ஃபண்டில், ரேஸு, லாட்ரியில் எல்லா விதமான யூக வணிகங்களுமே அடைக்கி வாசிங்க. எல்லாமே லாபத்தை கொடுக்குற மாதிரி ஒரு தோற்றம் எதுவுமே லாபகரமாக இல்லை. அதனால் பொறுமை, நிதானமாக இருங்க. விட்டதை பிடிக்கிறோன்னு எண்ணங்கள், சிந்தனைகள் வேண்டாம்.
இந்த மாதத்தில் உங்களுக்கு கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் முன்னேற்றம் இருக்குது. உங்களுக்கு புகழ் கூடும், அந்தஸ்து கூடும். நீயும் அக்ரிமெண்ட் ஏதாவது இருந்தால் அதில் சைன் பண்ணுவீங்க. நீங்கள் இந்த மாதத்தில் அரசியலில் இருக்கீங்கன்னா உங்களுடைய அரசியல் வாழ்க்கை உங்களுக்கு புகழ், அந்தஸ்து, பாப்புலாரிட்டியை கொடுக்கும். சமூகத்தில் உங்களுக்கான மதிப்பு, மரியாதை அதிகரிக்கும். இந்த மாதம் உங்களுடைய கரியர் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். வேலை வாய்ப்புகள் அல்லது உங்களுடைய ப்ரொஃபஷன் ஜாப் எப்படி இருக்குன்னா நார்மலாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். பார்க்க வேலையை விட்டு வெளியில் வரணும் அல்லது வெளியேற்றப்படுவதற்கான சூழ்நிலைகள், வேலையில் உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம், உங்களுக்கு பிரயோஜனம் இல்லாத காலங்கள், உங்களுடைய கொலீக்ஸ் சுப்பீரியர் யாரும் உங்களுக்கு பெரிய லெவலில் உங்களுடைய சர்வீஸில் கோஆப்ரேட் பண்ணாத சுச்சுவேஷன்கள், இது எல்லாமே இந்த மாதம் இருக்குது. அதனால் வேலை இருக்கா, சந்தோஷமாக அந்த வேலையை பாருங்கள். அதை விட்டு வேலையில் ஏதாவது சேஞ்ச் பண்ண நினச்சிங்க, அவ்வளோ தூரத்துக்கு சிறப்பாக இல்லை. ஏன்னா குரு வேறு உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு 14ஆம் தேதி வந்துட்டார். ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணுறவங்க, வேறு கம்பெனி மாறுறவங்க, வேறு கம்பெனி சுவிட்ச் ஓவர் ஆக நினைக்கிறவங்க, இருக்கிற கம்பெனிக்கு பேப்பர் போடணும்னு நினைக்கிறவங்க, அத்தனை பேரும் யோசித்து செய்யுங்க உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும். இந்த மாதம் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குது? பரவாயில்ல. எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் உங்களுடைய பிஸ்னஸ் நார்மலாக இருக்கும். உங்களுடைய உழைப்பு அடுத்தவருக்கெல்லாம் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. ஒருவேளை உங்கள் பிஸ்னஸில் நீங்கள் யாரையா பார்ட்னர்ஷிப்போடு சேர்த்து தொழில் பண்ணிங்கன்னா இந்த மாதம் 23ஆம் தேதி வரைக்கும் பார்ட்னர் லாபம் அடைவார். அதுக்கப்புறம் நீங்களும் பார்ட்னரால் லாபத்தை சம்பாதிப்பீங்க. இந்த மாதம் உங்களுடைய மன வாழ்க்கை, மேரிட் லைஃப், ஹாப்பி மேரிட் லைஃபாக இருக்குது. ஸோ உங்களுக்குள்ளே சின்ன சின்ன பிரிவு இருந்தால் கூட மறுபடியும் ரீயூனியன் ஆவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. உங்களுடைய லைஃப் பார்ட்னர், பிஸ்னஸ் பார்ட்னர், போத்தார் சைடு ரெண்டுமே கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல. யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் உருவாகும். உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் பெரிய லெவலில் இருக்குது. குறிப்பாக இந்த மாதத்தில் உங்களுக்கு அந்நிய பாஷை, அந்நிய மொழி பேசும் நட்பு வட்டாரம் உருவாகும். குறிப்பாக உங்களுடைய ஆண் நண்பர்களால் வாழ்க்கையில் ஏற்றம், முன்னேற்றம், இது அத்தனையுமே உங்களுக்கு இருக்குது. ஒரு பக்கம் உங்கள் சனி உங்களுடைய 11ஆம் இடத்தை லாபஸ்தானத்தை பார்க்குறார். சனி பார்த்தாலே உங்களுடைய விருப்பம், எண்ணம், ஆசை, அபிலாசை அத்தனையும் பூர்த்தியாகும். நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு லைஃப்பில் சேஞ்ச் ஆகுவாங்க அல்லது தொடர்பு கொள்வாங்க. அவர்களால் வாழ்க்கையில் ஏற்றம் இருக்குது. இன்னொரு பக்கம் குரு பகவான் 12ஆம் இடத்தை 14ஆம் தேதிக்கு அப்புறம் பார்க்குறதுனால வெளிநாட்டு தொடர்புகள் ஓரளவுக்கு பரவாயில்ல. யாரெல்லாம் ஹையர் ஸ்டடி, ஹையர் எஜுகேஷனுக்காக அதர் ஸ்டேட், அதர் கண்ட்ரியோ போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. யாரெல்லாம் புதுசாக இன்வென்ஷன் கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறவங்க அல்லது ஃபர்தராக ரிசர்ச் பண்ணுறவங்க, பிஹெச்டி பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான ஒரு வாய்ப்பு 14ஆம் தேதிக்கு அப்புறம் குரு பகவான் உங்களுக்கு கொடுப்பதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. யாரெல்லாம் ரொம்ப நாளாக கிட்ஸ் இல்லை, குழந்தை இல்லைங்கிறவங்க வெயிட் பண்ணுங்கள். குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்கிறவங்க கண்டினியூ பண்ணுங்கள். குழந்தைகளால் உங்களுக்கு இந்த மாதம் பிரச்சனைகள், போராட்டங்கள், மன வருத்தங்கள் இருக்குது. குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம் அல்லது அவர்களை விட்டு நீங்கள் பிரிய வேண்டிய காலம், இது அத்தனையுமே குரு பயிற்சிக்கு அப்புறம் விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. நல்ல குழந்தைகள் விஷயத்தில் ரொம்ப பொறுமை, நிதானமாக நீங்கள் இருங்க. இந்த காலகட்டங்களில் யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு, ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இது மாதம் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். எல்லா ஒரு காரியமும் பெருசாக சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஸோ இந்த மாத்திரம் இளைய சகோதர சகோதரிகள் தான் நன்மை. எல்லா விதமான உறவுகளாலும் உங்களுக்கு ஒரு பக்கம் நட்பலன்கள், எதிர்பாராத பயணத்தால் மகிழ்ச்சி, சந்தோஷம், இது அத்தனையும் இருக்குது. இந்த காலங்களில் யாரெல்லாம் நீங்கள் சிறு தொழில், சுயதொழில் பண்ணுறீங்க, வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, குறிப்பாக ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, குறிப்பாக பிளாட்ஃபார்ம் பிஸ்னஸ் பண்ணுறவங்க அத்தனை பேருக்கும் உங்களுடைய துறையில் ஓரளவுக்கு வருமானம், லாபம், சம்பாத்தியங்கள் இருக்குது. யாரெல்லாம் டிஜிட்டல் துறையிலுக்கு, கம்யூனிகேஷனில் இருக்கீங்க, மீடியா மார்க்கெட்டிங் லைனில் இருக்கீங்களா, பரவாயில்லாமல் உங்களுக்கு இருக்கும். இந்த காலங்களில் யாரெல்லாம் நீங்கள் உங்களுடைய ப்ராப்பர்ட்டி விற்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதம் முழுவதும் நீங்கள் மகாலட்சுமி நல்லா வழிபாடு பண்ணுங்கள். குறிப்பாக சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய சிவ தரிசனம், சிவனுக்கு அர்ச்சனை, ஆராதனை பண்ணுங்கள். வரும் காலங்களில் நீங்கள் சித்தர்களுடைய ஜீவ சமாதி அடிக்கடி போங்க. துர்க்கையும் காளியும் வழிபாடு பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய அத்தனை பிரச்சனைகள் நீங்கள் விடுபடுவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும். நன்றி, வணக்கம்.